காங்கரி இறைச்சி ஆசிய நாடுகளில் மிகுந்த பிரபலத்தையும் விலையுயர் தன்மையும் பெற்ற உணவாக மாறியுள்ளது. மக்கள் இது சிக்கன் மற்றும் மட்டன் விட சுகாதாரத்திற்கேற்ப சிறந்ததாக கருதுகின்றனர். காங்கரிகள் விலையுயர்ந்த உணவாக மாறுவதால் தற்போது மக்கள் சிக்கன் மற்றும் மட்டன் உணவுகளை முற்றிலும் தவிர்த்து காங்கரி உணவுகளை தேர்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதன் விளைவாக நடுநிலையதைக் கொண்ட ஒரு புதிய உணவு கலாச்சாரம் உருவாகியுள்ளது. ஆனால் காங்கரிகள் வைரசுகள் மற்றும் நோய்களை பரப்புவதற்கான ஆபத்துகளை தாங்கிக் கொண்டுள்ளன. இதனால் காங்கரிகளை உற்பத்தியாளர்கள் பண்ணையில் வளர்க்கும் முறைகள் மனிதர்களுக்கே எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவையாகும். மட்கர்களை வளர்க்கும் செயல்முறையை விவரிக்கும்போது ஆண் மற்றும் பெண் மட்கர்களை தண்ணீர் தொட்டிகளில் சேர்க்கின்றனர். இது மட்கர்களின் இனப்பெருக்கம் செய்ய விரும்புகின்றன. இதற்கான செயற்கை மழை சூழல் உருவாக்கப்பட்டு அவர்களை ஈர்க்கும் வகையில் பராமரிக்கப்படுகிறது. மட்கர்களுக்கு கொடுக்கப்படும் உணவுகள் அவர்களை வளர்க்கும் மற்றும் சில நாட்களில் சிறிய மட்கர்களாக மாற உள்ளனர். இது முழு வளர்ச்சி நடவடிக்கையை உறுதிப்படுத்துகிறது. சீனாவில் மட்கர் வளர்ப்பில் உள்ளக மற்றும் வெளிப்புற வளர்ப்பு முறைகளை தேர்வு செய்யலாம். இது விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. முதலைகளை பண்ணை வளர்ப்பதன் மூலம் அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க முடிகிறது. ஆனால் இதற்கான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் வலுவாக கூடியவர்கள். பரந்த அளவில் இது சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. முதலைகள் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு உணவாக பயன்படுத்தப்படும் போது பல வைரஸ் மற்றும் சரும நோய்களுக்கு ஆபத்தாக இருக்கின்றன. இந்த சூழலில் அவர்களின் வளர்ப்பு முறைகள் முரண்பாட்டுக்கு உள்ளாகின்றன. அது உண்மையில் முதலைகள் ஆண்கள் மற்றும் கிருமிகளை உண்பதால் டெங்குவின் மற்றும் மாலேரியாவின் கட்டுப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது சமூகத்தில் அதன் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. கெட்டிக்காரங்களின் இறைச்சி இந்தியாவில் 1000 முதல் 1500 வரை விற்கப்படுகிறது. இதனால் ஏற்றுமதி மூலம் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதனை முறையாக கையாள வேண்டும். இந்தியாவில் கெட்டிக்காரங்களை கொல்வது, விற்கவும் ஏற்றுமதி செய்யவும் சட்டப்படி தடைவுக்குட்பட்டுள்ளது. இது சுற்றுச்சூழலுக்கும் மற்றும் உயிரியல் பல சமச்சரம் 3 முறையாக சேதம் விளைவிக்கும். அதற்கான விழிப்புணர்வு இன்றைய காலத்தில் மிகவும் அவசியம்.